like a Hellcat. டேய் வாப்பா சோனியா, என்ன நல்லா இருக்கியா? நல்லா இல்லனா என்ன பண்ண போற நீ? என்னப்பா தப்பா பேசிவிட்டேன்? நீ தப்பா தான் பேச. விடப்பா, தெரியாம கேட்டுவிட்டேன். தெரிஞ்சே பேசுற நீ. ஏன்பா இதுக்கு போய் இப்படி கோவப்படுற? நீ வேணா கோவப்படு. என்னப்பா சண்டைக்கு வர மாதிரி? நீ வேணா சண்டைக்கு வாடா. வாடா, வந்து பாருடா. வந்து பாருடா. வா, நீ வேணா சண்டைக்கு வா. எப்படி? என்ன பாக்குற? என்னடா என்ன பாக்குற? ஹாய் ஹலோ guys, welcome back to our channel. இன்னைக்கு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்கறோம் அப்படின்னா ரெட்மி ரியல்மி இவங்க ரெண்டு பேரோட அண்ணன் தம்பி சொத்து தகராறு நம்ம எல்லாருமே தெரியும். விட்டர் ரோட்லயே உருண்டு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ இந்த சொத்து தகராறு பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறது இல்லை. இந்த சொத்துல எனக்கும் பங்குண்டுடா அப்படின்னு சொல்லிட்டு சாம்சங் உள்ள என்ட்ரி ஆகிற மாதிரி நமக்கு தோணுது. ஏன் அப்படின்னா ரெட்மி ரியல்மி தான் ஏற்கனவே லான்ச் ஆன மொபைல்ஸ் இருக்க ஸ்பெக்ஸை சேஞ்ச் பண்ணி ஒரு மொபைல் ஃபோன் லான்ச் பண்ணுவாங்க. ஸோ இந்த தப்ப மறுபடியும் சாம்சங் பண்றாங்களோ அப்படிங்கிற எண்ணம் இப்போ எல்லாருக்குமே பரவிட்டு வருது. ஸோ ஒரு நான் சைனீஸ் மொபைல் எடுக்கனாலே மொதல் பிராண்ட் நம்ம மைண்டுக்கு வர்றது சாம்சங் தான். ஸோ அவ்வளோ நம்பிக்கையான ஒரு பிராண்ட், அவ்வளோ குவாலிட்டியான ஒரு பிராண்ட், எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு பிராண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சாம்சங் இப்படி பண்றாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் எல்லாருமே இப்போ வருது. ரீசன் என்னன்னா ரியல்மி பண்ற மாதிரி இப்போ ஏற்கனவே லான்ச் ஆன நிறைய மொபைல்ஸோட ஸ்பெக்ஸை கொஞ்சோண்டு சேஞ்ச் பண்ணி ஒரு எஃப் சீரிஸ் அப்படின்னு புது சீரிஸ் கொண்டு வராங்க. ஸோ அதில் இருக்க ஸ்பெக்ஸ் எல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்த நிறைய மொபைல்ஸில் இருக்கிற அதே ஸ்பெக்ஸ் தான். ஸோ எந்த ஒரு சேஞ்ச் இல்லாமல் அப்படியே கொண்டு வராங்க. பட் எப்படி தான் கொண்டு வந்தாலும் சாம்சங்கோட குவாலிட்டிலையும் பெர்ஃபார்மன்ஸ் நம்ம எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. டாப் கிளாஸ் தான் இருக்கும். பட் இருந்தாலுமே ஒரு சீரிஸ் வந்து இன்னொரு சீரிஸ் போகும்போது கண்டிப்பாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும். பட் இங்கே இல்லை. ஸோ இப்படி லான்ச் பண்ண போற சாம்சங் கேலக்ஸி F41 அப்படிங்கிற இந்த மொபைலை பற்றி நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். இதோட கன்ஃபார்மான ஸ்பெக்ஸ், ஸோ இதோட லான்ச் என்ன பிரைஸ் அப்படிங்கிற பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசியில் பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். அண்ட் வீடியோவில் நிறைய ஃபன் ஒழிஞ்சிட்டு இருக்கு. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசியில் பாருங்க. அண்ட் நீங்கள் இன்னும் நம்ம 50 ஃபேமிலி ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபேமிலி யூடியூப் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்போ நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கும். நிறைய ஃபன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஓகேவா? அண்ட் நம்மளோட FT ஃபேமிலியோட எப்பவுமே ஒரு பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுவோம். ஸோ காலேஜ் ஸ்கூல்லாம் திறக்க போகிறாங்களா, என்ன நடக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம காமிச்சு சொல்லுங்க. அண்ட் கொரோனா வைரஸ் வந்து தயவு செஞ்சு சேஃபாக இருங்க. மறுபடியும் செகண்ட் வேவ் வரதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டாக்டர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு சேஃபாக இருங்க. என்னோட FT ஃபேமிலிக்கு ஒருத்தர் சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ வெளியே போனால் சோஷியல் டிஸ்டன்சிங்லாம் மெயின்டைன் பண்ணுங்க, ஹேண்ட் வாஷ் யூஸ் பண்ணுங்க. ஸோ நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதோட ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்ல 6.4 இன்ச் கொண்ட ஒரு ஃபுல் HD டிஸ்ப்ளே கொடுக்குறாங்க. சூப்பர் AMOLED டிஸ்ப்ளே அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம சைடில் சொல்லணும் அப்படின்னா சூப்பர் ஆம்லெட் டிஸ்ப்ளே. வெங்காயம் 2 பச்சை மிளகாலாம் வெட்டி போட்டு நல்லா முருகலாக போட்ட ஆம்லெட் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸை சொல்லுங்க. ஸோ சூப்பர் AMOLED டிஸ்ப்ளே அப்படிங்கும்போது நமக்கு வீவிங் ஆங்கிள் எல்லாமே நல்லா இருக்கும். அந்த பிளாக்ல ரொம்ப பஞ்சியாக இருக்கும். படமும் பார்க்குறதுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அண்ட் என்ன படத்தை என்ன ஆங்கிள் பார்த்தாலும் நல்லா தான் இருக்கும். அண்ட் இந்த மொபைல் ஃப்ரண்ட்ல Gorilla Glass ப்ரொடக்ஷன் கொடுக்குறாங்க. பேக்ல பார்த்தோம்னா பிளாஸ்டிக் தான். M21 கேலக்ஸி M21 எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் கொடுக்குறாங்க. அந்த கலர் தான் சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்குது. ஸோ பிளாஸ்டிக் பாடி தான், ஸ்கிராச்சஸ்லாம் நல்லா விழும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் Gorilla Glass ரொம்பலாம் நமக்கு தாங்காது. அதுவுமே ஸ்கிராச்சஸ் வந்து நம்ம ப்ரொடக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லலாம். பட் கீழே இந்த ஒரு லெவல் இருந்து கீழே வரும்னா சில்லியாக உடஞ்சிரும். ஸோ சேஃபாக வச்சுக்கோங்க. ஸ்கிராச்சஸ் விழாமல் இருக்குது Gorilla Glass வந்து ப்ரொடக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ டிஸ்பிளேல சாம்சங் அடிக்கிறதுக்கு எந்த ஒரு பிராண்டு இன்னுமே பிறந்து வரல அப்படின்னு சொல்லணும். ஸோ 12,000 இருந்தாலும் சரி 13,000 இருந்தாலும் சரி சூப்பர் டிஸ்ப்ளே கொடுக்கிறது சாம்சங் மட்டும் தான். சோ அது உண்மையிலேயே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படினே சொல்லலாம். பட் இங்க ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஒரு பெரிய கண்ணி வெடி வச்சிருக்காங்க அப்படினே சொல்லலாம். உட்கார இடமெல்லாம் கண்ணி வெடி வச்சிருக்காங்க. எங்கடா போவோம் அப்படிங்கிற மாதிரி. நாலு கடகட நாடுது. பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். ப்ராசஸர்ல மறுபடியும் சாம்சங் அவங்களோட பழைய Exynos 9611 அப்படிங்கிற இந்த ப்ராசஸரை யூஸ் பண்றாங்க. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு நல்ல ப்ராசஸர் தான். ப்ராசஸரோட பெர்ஃபார்மன்ஸ் நம்ம குறை சொல்லவே இல்லை. யாருமே இந்த Exynos 9611 ப்ராசஸரோட பெர்ஃபார்மன்ஸை குறை சொல்லல. பட் எதுக்காக ரிப்பீட்டடாக சாம்சங் இதே ப்ராசஸரை யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறத எல்லாரோட கேள்வியும் இருக்கு. ஸோ மறுபடியும் இப்போ தான் ரீசெண்டாக M51 ஏதோ ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே சந்தோஷப்பட்டு இருந்தோம். பட் மறுபடியும் Exynos 9611 வந்திருக்காங்க. ஸோ அதோட பெர்ஃபார்மன்ஸ்ல குறை சொல்ற மாதிரி இருக்காது. இந்த பட்ஜெட்டுக்கு ஒர்த்தான ப்ராசஸர் தான். அதோட பெர்ஃபார்மன்ஸை யாருமே குறை சொல்ல. சோ கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் நார்மலா இருக்கும். அண்ட் இதுக்கு கேமிங்காக GPU அப்படின்னு பார்க்கும்போது Mali G72 கொடுத்திருக்காங்க. MP3 கொண்ட ஒரு ஸ்பீட் கொண்ட ஒரு GPU தான். சோ இதோட கிளாக் ஸ்பீடும் நல்லா தான் இருக்கு. சோ கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்கும். ஒரு 100க்கு 70% கேமிங் நல்லா புஷ் பண்ண அப்படியே சொல்லலாம். மீடியம்ல வச்சா மட்டும்தான், ஹைல வச்சா நீங்க எதிர்பார்க்க முடியாது. நார்மலா தான் இருக்கும். பட் இந்த பட்ஜெட்டுக்கு டே பை டே யூசேஜுக்கும் நார்மல் யூசேஜுக்கும் எடிட்டிங் ரெண்டரிங் பண்றதுக்குலாம் வேற லெவலா இருக்கு இந்த ப்ராசஸர். சோ இந்த ப்ராசஸர் நம்ம குறை சொல்ற மாதிரி ஒண்ணுமே இல்லை. பட் மறுபடியும் எதுக்காக இது கொடுக்குறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வி. பட் சாம்சங் ஹெட் குவார்ட்டர்ஸ் போய் நம்ம இதெல்லாம் போய் கேட்டோம் அப்படின்னா அடிச்சு வெளியே துரத்திடுவாங்க. ஸோ அந்த மாதிரி வெளியே நம்ம பார்க்கக்கூடாது.
அண்ட் இங்கே கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது M21 பேக்ல என்ன மாடியூல் இருக்குமோ அதே மாதிரி தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ சாம்சங் கேலக்ஸி M21 இந்த கையில், ஸோ இந்த F41 அப்படிங்கிற இந்த மொபைல் ரெண்டு கையில் ரெண்டையும் பார்த்தோம் அப்படின்னா கலர் டிஃபரன்ஸ் இல்லை அப்படின்னா ரெண்டுமே ஒரே மொபைல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி தான் காப்பி அடிச்ச மாதிரி தான் இருக்குது. பட் அது யாருமே அக்செப்ட் பண்ண வருது இல்லை. ஸோ கேமரான்னு பார்க்கும்போது பேக்ல ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 64 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா, 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைடு, ஸோ 5 வந்து டெப்த் கொடுப்பாங்க. ஸோ இப்படி தான் கொடுப்பாங்க கண்டிப்பாக. ஸோ கேமரா பெர்ஃபார்மன்ஸில் ரியரில் ஒரு குறை சொல்கிற மாதிரி இருக்காது. பட் சாம்சங் கேலக்ஸி M31 ஆட்டோ ஃபோக்கஸ் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னு நிறைய யூசர்ஸ் சொன்னாங்க. நானும் அதை நோட் பண்ணேன். ஸோ அந்த ஆட்டோ ஃபோக்கஸ் ப்ராப்ளம் இங்கே இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா கேமரா கண்டிப்பாக ஒர்த்தாக தான் இருக்கும். நார்மலாகவே சாம்சங் கேமரா நல்ல குவாலிட்டி தான் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே ஃப்ரண்டில் செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்க்கும்போது 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. ஸோ 32 எப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. 32 48 இல்லைனா 64 கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு. 64 48 இப்போ யாரும் கொடுக்க போகிறது இல்லை, கண்டிப்பாக 32 தான் இருக்கும். ஸோ 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சாம்சங் இன்ஃபினிட்டி யூ டிஸ்பிளே அப்படின்னு சொல்கிறாங்க. பட் என்ன டிஸ்பிளே இருந்தாலும் நம்ம ஸ்டைலில் சொல்லலாம் அப்படின்னா பெண்கள் நெத்தியில் இருக்கும் போட்டு மாதிரி அங்கே ஒரு 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ கேமரா பெர்ஃபார்மன்ஸ் எந்த ஒரு குறையுமே இருக்காது. நார்மலாகவே சாம்சங் கேமரா நல்லா தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா தான் இருக்கும். வரும்போது பார்க்கலாம். பேட்டரின்னு பார்க்கும்போது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் 6000 mAh ஒரு பெரிய பேட்டரி கொடுக்குறாங்க. அண்ட் இதை ஃபாஸ்ட் சார்ஜ் பண்ணுறதுக்காக 15 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் அடாப்டர் பாக்ஸே கொடுக்குற மாதிரி தான் லீக்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ மேக்ஸிமம் 15 வாட்ஸ் தான் கொடுப்பாங்க இந்த பட்ஜெட்டில் வரும்போது. ஸோ 6000 mAh பேட்டரி அண்ட் 15 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் அந்த காம்பினேஷன் உண்மையிலே நல்லா இருக்கும். பட் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா டைமிங் பார்க்கும்போது கண்டிப்பாக 1.5 மணி நேரம் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கஷ்டப்பட்டு நம்ம 1.5 மணி நேரம் இப்படியே சார்ஜ் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஆள் ஃபுல்லாக டஃப் யூசேஜ் பண்ணலாம். ஸோ பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ்லேயும் ஒரு பிரச்சனையுமே இல்லை, கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். ஸோ ஃபைனலாக இந்த மொபைல் 6GB RAM 61GB வேரியன்ட் அண்ட் 6GB RAM 128GB வேரியன்ட்ல வரக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேரியன்ட் வந்து 8GB கொண்டு வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் இந்த மொபைல் வந்து இந்த ரெண்டு வேரியண்ட்டுமே 15,000 தான் வரும் அப்படின்ட்டு எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. எல்லா லீக்ஸும் இப்படி தான் வந்துகிட்டு இருக்கு. ஸோ 15,000 இந்த ரெண்டு வேரியண்ட்டுமே வந்துச்சு அப்படின்னா உண்மையிலே ஒர்த்தான மொபைல் சொல்லலாம். பட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை பேக்கில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பதிலாக சூப்பர் AMOLED டிஸ்பிளே தானே. ஸோ இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்து தான் நல்லா இருந்திருக்கும். இந்த பட்ஜெட்டில் ஒர்த்தான மொபைலாக இருந்திருக்கும். ஸோ எல்லா மொபைலுமே இப்போ சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தான். இதை வந்துட்டு இங்கே இன் டிஸ்பிளேல கொண்டு வந்திருந்தாங்கன்னா கூட வந்து ஒரு ஒர்த்தாக இருந்திருக்கும். இது ஒரு ப்ளஸ் பாயிண்டாக கண்டிப்பாக இருந்திருக்கும். ஸோ நார்மலாக மற்ற எல்லா ஸ்பெக்ஸும் நல்லா தான் இருக்குது, எது குறை சொல்கிற மாதிரி இல்லை. பட் ஒரு அப்கிரேட் இல்லை, ஏற்கனவே யூஸ் பண்ண அதே ஸ்பெக்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. சரி, ஓகே, நார்மலாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இன்னைக்கு வீடியோ இவ்வளோ தான். வேற என்ன டாப்பிக்கில் வீடியோஸ் போடணும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நான் ஒவ்வொருத்தரோட கமெண்ட் ரீட் பண்ணி கண்டிப்பாக ஒவ்வொருத்துமே ரிப்ளை பண்ணேன். ஸோ ஒன்றும் வரி பண்ண வேண்டாம். என்ன டவுட் ஆலுமே கமெண்ட் பண்ணுங்க, ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. ஸோ இன்னைக்கு வீடியோ இவ்வளோ தான். அண்ட் நீங்கள் இன்னும் நம்மளோட FT ஃபேமிலி ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபேமிலி யூடியூப் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணுங்க. இப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் கொண்டு வந்து பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் டான் வந்து இருக்கும். நீங்களும் டான் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ சேஃபாக இருங்க, சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ டீலில் உங்கள் விடுப்பது உங்கள் நிவின் சிவரடா. பை.